நீங்கள் அடி முட்டாளாக இருக்கிறீங்க, அதனால தான் கோவம் வருது. உங்களுக்கு எது ஆக்சிலரேட்டரு, எது பிரேக்கு, எது கிளச்சு ஒன்றும் உங்களுக்கு புரியல. நீங்கள் கோவம் விட்டுடுங்க, நான் சொல்லலை. ஒன்றும் பேச மாட்டேங்க வரும். கோவம் வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க அவர்னாலே கோவம் வரல, இல்லை உங்கள் கணவனாலேயோ மனைவினாலேயோ அப்பா அம்மானாலேயோ உங்களுக்கு கோவம் வரல, நீங்கள் அடி முட்டாளாக இருக்கிறீங்க, அதனால தான் கோவம் வருது. வேறு எந்த காரணம் இல்லை இதுக்கு. என்னை நான் எப்படி வச்சுக்கிறதுன்னு புரியாத ஆளுக்கு தானே கோவம் வருது. என் தன்மை எப்படி வச்சுக்கணும்னு புரியாததுனால தானே கோவம் வந்திருக்குது. அவனுக்கு அவனே பாதிப்பு உருவாக்குற மனிதனு முட்டாள் தானே, முட்டாள் தானே. எதுக்கு கோவப்படுறீங்க அண்ணா? ஒன்று, நீங்கள் உங்கள் மனநிலை பற்றி, உணர்ச்சி நிலை பற்றி, இல்லை உங்கள் சக்தி பற்றி, உங்கள் உயிர் சக்தி பற்றி எந்த விதமான ஒரு கவனம் இல்லாமல் வாழிருக்கிறீங்க. இது எப்படின்னா, நீங்கள் போய் ஏதோ டிரைவிங் பண்ணலான்னு போய் உங்கள் கார்லேயோ மோட்டர் சைக்கிள்லையோ ஏதோ உட்காந்திங்க. உங்களுக்கு எது ஆக்சிலரேட்டரு, எது பிரேக்கு, எது கிளச்சு ஒன்றும் உங்களுக்கு புரியல. சும்மா ஏதோ ஒன்று அப்படி இப்படி பண்ணி ஓட்டியே போயிருந்தா நீங்கள் எந்த மாதிரி டிரைவராக இருப்பீங்க? நீங்கள் போய் உங்கள் வீடு செய்கிறதே ஒரு பிரமாதமான அதிசயம்தான். இதே விதமாக மனோன்னு என்ன, உடலன்னு என்ன, உயிரன்னு என்ன புரிஞ்சுக்காமையே எப்படியோ வாழி போகணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறதுனால உங்கள் உயிர் தன்மையே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, உங்கள் உடல் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, உங்கள் மனம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை. உலகத்தில் யாரை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை பரவாயில்ல, ஆனால் இவனே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா நீங்கள் முடிஞ்ச மாதிரி தானே. வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி தானே. கோவம்ன்றது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அடிப்படையாக உங்கள் மனநிலை, உணர்வு நிலை, சக்தி நிலை எதுலேயும் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வாழிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை, நம்ம நிலை, நம்ம உடல் நிலை, நம்ம மனநிலை, நம்ம சக்தி நிலை, நம்ம உணர்ச்சி நிலை எல்லாமே இப்போ எங்கே இருக்குது, எந்த மாதிரி நிலையில் இருக்குது, இதுக்கு அடுத்தபடி நாம் என்ன எடுக்கணும் ஆனந்தத்தின் வழியில் போகிறதுக்கு அன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கே இருக்குதுன்னு புரிஞ்சுக்காம நாம் எங்கேயோ போகிறதுக்கு முயற்சி பண்ணால் சும்மா இது போலாதான் போகுது. நமக்கு கோவம் வந்துருச்சுன்னா எப்போனாலும் வாய் மூடிடணும். கோவம் போகிறவருக்கு வாய் மூடி இருக்கலாம். கோவம் வந்தால் உங்களுக்குள்ளே எதனால் ஒரு அசிங்கம் வந்தால் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, உலகத்து கூட பரிமாற வேண்டாம். நல்லது வந்தால் எல்லாருக்கும் பரிமாறிக்கலாம். நீங்கள் கோவம் விட்டுடுங்க, நான் சொல்லலை. கோவத்து வார்த்தைனால விட்டுடலாமா? ஒன்றும் பேச மாட்டாங்க வரும். இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி விட்டுடுது? கோவம் விட சொல்லலையே நான். கோவத்து வார்த்தை, கோவம் வந்தப்போ வாய் மூடி சும்மா உட்காந்துக்கிறது, அவ்வளோதான். பண்ணிடலாமா? இந்த அளவுக்கு சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே வாழ்க்கை அடிப்படையே மாற முடியும். இது எப்படின்னா, இப்போ நாம் இப்படி நடந்து போயிருக்கிறோம், தப்பான திசையில் போயிருந்தால இப்படி திரும்பி போக முடியல நம்மளால். சும்மா இப்போ ஒரு பெரிய கப்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா இப்படி திரிஞ்சால் போய் கீழே விழுந்துடும். சும்மா ஒரு டிகிரி இப்படி தள்ளி விட்டுட்டா இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தா இப்படி போய் யூட்டர்ன் பண்ணிடும். அப்படி தானே? இது அப்படி தான். கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரே நாளே மாற்றிக்கணும் தேவையில்லை. கொஞ்சம் அப்படி பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா வேறு திசையில் போயிடுது. சிக்கலாக இருக்கிறது சுதந்திரமான நிலைக்கு போயிடும்.